நாளை முதல் போட்டி ஆரம்பமாகிறது. எஸ். நம்மளோட விஜய் டிவில "பனிவிழும் மலர்வனம்" அப்படிங்கிற சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. நாளைக்கு மாலை 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த யுத்தம். என்ன யுத்தம்? எஸ், நம்மளோட டிஆர்பி யுத்தம் தாங்க. அதில சர்வை பண்ணுறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். இந்த சீரியல்ல புதுசா ஒரு பிரபலமும் இணைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா திலக். இவரு "பனிவிழும் மலர்வனம்" சீரியல்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸுமே ஷேர் ஆயிருந்துச்சு. நம்மளோட வினுஷாவோடவும், சித்தார்த்தோடவும் எடுத்துக்கிட்ட பிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பனிவிழும் மலர்வனம் பிரைம் டைமா இருந்தாலும், அந்த ஒரு டைம்ல வந்து சர்வை பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆ நெறைய சீரியல்ஸ் வந்து அந்த 6 மணி ஸ்லாட்ல வந்து முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே போல்டா 6 மணி ஸ்லாட்ல வந்து லான்ச் பண்றாங்க. 1 மாத காலம் அதுக்குள்ள இவங்க வந்து டிஆர்பிய நல்ல ஒரு ரேட்டிங் வந்து கொண்டு வந்தே ஆகணும். கண்டிப்பா நியூ ப்ராஜெக்ட் நல்ல ஒரு ஸ்டோரியோட தான் வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த 6 மணி ஸ்லாட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நல்ல கதைக்களம் இருந்துச்சு அப்படின்னா, தமிழும் சரஸ்வதியும் மாதிரி நல்ல ஒரு ரீச் வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பயமும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. புது சீரியல் வந்து கொண்டு போய் அங்க வந்து போடுறீங்களே அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி மோதலும் காதலும் 2+ டிஆர்பி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டிஆர்பி போதல அப்படின்ட்டு தான் சீரியல வந்து டக்குன்னு எண்ட் பண்ணாங்க. கண்டிப்பா 3+க்கு மேல டிஆர்பி வந்தே ஆகணும் பனிவிழும் மலர்வனம்க்கு. வரும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு லான்ச் ஆக போற பனிவிழும் மலர்வனம் சீரியலுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு டிஆர்பி வாங்கி நல்லா க்ரோ